எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ பெரிய பில்லு பே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் சர்வீஸுக்குன்னு. ஏன்னா நான் என்னோடய அப்பாச்சிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ்ன்னு விட்டு எடுத்தேன்னா, தம்பி நான் ஒன்றுமே பண்ணலப்பா நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆஹா, பிக்கப் நல்லாவே அந்த ஒரு வித்தியாசம் தெரியுது. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் வண்டி எடுத்துகிட்டு நியர்லி ஒரு 25 நாளே ஆச்சு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டியை சர்வீஸோடவே போகிறேன். ஸோ வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸே விட கிடையாது. ஏன்னா கரெக்டாக நான் கொடுக்கும்போது அவரே சொன்னார், இப்போ தான் ப்ரோ ஜென்ரல் சர்வீஸ் விட்டு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அதனால் நானும் எங்கேயும் பெருசாக எங்கேயுமே போகலையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் வந்து கொடுத்துக்கலாம், வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தேன். அப்புறமேட்டு இப்போ அதுக்கு உண்டான டைமும் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கேடிஎம்லேயே கொண்டு போய் விடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா கேடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் நான் இது வரைக்கும் ஈரோடு கேடிஎம்மில் கொடுத்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கேடிஎம்மில் இதான் வந்து இப்போ தான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். ஸோ எவ்வளோ சர்வீஸ் காஸ்ட் ஆகும் என்னன்னு தெரில. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் தான், ஆயில் சர்வீஸ் தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரிப் அடிக்கலான்னு ஒரு பிளானு. அது போயிட்டு வந்துட்டு அண்ட் தென் ஃபுல்லாகவே சர்வீஸ் விடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கேடிஎம் வந்தாச்சு. ஸோ விட்டுட்டு எவ்வளோ செலவாகுது அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா RC390க்கு இப்போ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்துட்டு அண்ட் தென் வண்டி எடுக்கும்போது உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக சொல்கிறேன். புதுசு வந்திருக்க மாட்டிருக்கு. அங்கே எங்கே இருக்காருன்னு தெரியல. இங்கே ஒரு தெரிஞ்ச அண்ணா இருக்காரா, அவருக்கு ஃபோன் பண்ணால் தான் தெரியும். சர்வீஸ் விட்டுட்டு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 7 ஆயிடுச்சு. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. வண்டி வந்து கொண்டே இருக்கிறது. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வராரு. வந்ததுக்கப்புறமேட்டு அப்படியே எடுத்துகிட்டு கிளம்புறதான். ஸோ எடுத்துகிட்டு கிளம்புனதுக்கப்புறம் என்ன ரேட் ஆச்சு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றிருக்காங்க, என்னென்ன மாற்ற வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். ஓகே தானே ப்ரோ? செயின் லைன்ஸ் மட்டும் வருது. மாத்திர மாதிரி இருக்குங்கிறீங்களா? என்னண்ணா வைப்ரேஷன் சேஞ்ச் பண்ணிடுங்க. டைப் வச்சு அதையும் பார்ப்போம். சரிண்ணா, செயின் மட்டும் மாற்றணுங்களா? ஆமாம் ப்ரோ, செயின் ரன்னிங் வந்து சர்க்கும் சவுண்ட் வர மாதிரி இருக்கும். வந்து பார்ப்போம். ஆஹா, இந்த சர்வீஸ் விட்டு எடுத்ததுக்கப்புறமேட்டு அப்படியே வண்டியே நமக்கு புதுசாக தோணும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருக்குது. உள்ள பூந்துடலாமா? பூந்துடலாம். பா கைஸ், நல்லாவே வித்தியாசம் தெரியுது சர்வீஸ் விட்டு எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு. வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்படியே கிடுன்னு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டர் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தோணுது. பிக்கப்பு நல்லாவே நல்லாவே அந்த ஒரு வித்தியாசம் தெரியுது. இன்ஜின் ஆயில் மட்டுமே 1600 ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீதி செலவு அப்படின்னு பார்க்கும்போது ஆயில் ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு இதெல்லாம் மாற்ற சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆயில் சீல் இருக்கும், கூலண்ட் ஆயில் கலக்காமல் இருக்கிறதுக்கு. அதை வந்து செக் பண்ணுங்கள், முடிஞ்சால் மாற்றிடுங்க அப்படின்னா 2 டைமும் நான் சொன்னேன். பட் 2 டைமும் அவர் செக் பண்ணிட்டு அவர் சொன்னதுன்னா, இல்லை ப்ரோ கரெக்டாக தான் இருக்குது, அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுருங்க, நான் உள்ளே செக் பண்ணிட்டேன், எதுவும் கூலண்ட்டு கலக்கலை, அது மாற்றணுன்னு இப்போதைக்கு இல்லை, நீங்கள் நெக்ஸ்ட் சர்வீஸ் அப்போ மாற்றிக்கோன்னாங்க. ஸோ அதனால் அதை அப்படியே பெண்டிங்கில் விட்டுருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ பெரிய பில்லு பே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் சர்வீஸுக்குன்னு. ஏன்னா நான் என்னோடய அப்பாச்சிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ்ன்னு விட்டு எடுத்தேன்னா, தம்பி நான் ஒன்றுமே பண்ணலப்பா நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதில் எனக்கு உண்மையாலுமே நல்ல ஒரு பிக்கப்போட வித்தியாசம் தெரியுது. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, அப்படியே அந்த ஒரு புல்லிங் பவர். ஒருவேளை இன்ஜின் ஆயில் இன்ஜின் ஆயில் மாற்றினதுனால இந்த மாதிரி எங்கே ரைட் எடுத்துக்கணும், இன்ஜின் ஆயில் மாற்றினதுனால இந்த மாதிரி ஒரு ஃபீலா, இல்லை வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி ஆயில் ஃபில்டர் ஏர் ஃபில்டர்லாம் மாற்றினதுனால இப்படி ஒரு வண்டி இருக்கான்னு தெரில. ஆனால் வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வித்தியாசம் தெரியுது. அண்ட் மெயினாக எனக்கு இந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைட் பண்ணாலுமே லூஸ் ஆயிரும்.
நான் என்னோடய ஹேண்டில் வந்து நான் நிறையா டைம் டைட் பண்ணியிருக்கேன் மிரரு, பார்த்தா அது வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆயிரும். ஸோ இவர் டைட் பண்ணி வச்சுருக்காங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இன்னும் ஓட்டினா இன்னும் கொஞ்சம் தெரியும். நான் இப்போ ஓட்டும்போது நல்ல ஒரு மன திருப்திங்க வாங்கலை அது வரைக்கும். என்னமோ வண்டியோட அந்த ஒரு இதுக்கு தான் நான் எடுத்ததுமே என்கிட்ட சொன்னது என்னென்னா வண்டியை சர்வீஸ் விடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் தான் இருந்துக்கிட்டு கொஞ்ச நாள் போட்டும், ஃபஸ்ட்டு வண்டிக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டு நமக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு தெரியுதான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் விடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் தெரில. ஸோ விட்டு எடுத்தேன். வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பக்காவாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். எனக்குள்ளே இருந்த டவுட் வந்து பார்த்திங்கன்னா கிளச் அசம்பிளி மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது இவர்கிட்ட கேட்டேன், இல்லை கரெக்டாக தான் இருக்குது, மாற்ற தேவையில்லை அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக அடுத்த சர்வீஸ் அப்போ வேணால் திருப்பி செக் பண்ணிக்கலாம், ஆனால் இப்போதைக்கு மேஜராக மாற்றணும்னு அவசியம் இல்லை அப்படின்னாரு. ஸோ மெயினாக இந்த வண்டியில் மாற்ற வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயின்ஸ் பேக்கெட் மாற்றி ஆகணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது, பட் அதோட நாய்ஸ் கேட்க ஆரம்பிக்கும். ஸோ மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ எப்போ ரொம்ப அது சவுண்டு கேட்க ஆரம்பிக்குதோ அதை மாற்றி ஆகணும். மேபி அடுத்த ரைடு போயிட்டு வந்துட்டு அதை மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும் செயின்ஸ் பேக்கெட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடாக தெரியுதுங்கிறாங்க. ஸோ அதையுமே நான் இப்போ ரைடு போயிட்டு வந்துட்டு மாற்றணும். இது 2 தான். பேக் டயர் ஓகேவாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ எனக்குன்னு பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்னேன், எனக்கு எந்த வண்டினாலுமே அப்படியே கொடுத்திங்கன்னா அதை ஓட்டி அதுக்கு அடாப்ட் ஆயிரும் அந்த மாதிரி. ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரிவிக்கலை இவர் ஓட்டினார். ஆனால் எனக்கு என்னென்னா சர்வீஸ் விட்டு எடுத்தால் வண்டி இந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும் அப்படிங்கிறத இன்றைக்கி தான் கழிச்சு நான் பார்க்குறேன். ஏன்னா அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு பிக்கப்பு. அப்புறம் வண்டியோட அந்த பெர்ஃபார்மன்ஸே அப்படியே மாறி இருக்குங்குவாங்களே அந்த மாதிரி. மோட்டர் ஆயில் தான் யூஸ் பண்ணாங்க. இதுதான் என்னோட வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஃபஸ்ட் சர்வீஸ் விட்டு எடுத்ததில். ஆமாம், எனக்கு இதான் ஃபஸ்ட் சர்வீஸ். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் விட்டு எடுத்ததில் என்னோடய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2600 கிட்ட வந்திருக்குது. ஸோ இன்ஜின் ஆயில் 1600 போக மீதி லேபர் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, செயின் லூபு இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட் வந்திருக்கு. பட் கொடுத்து எடுத்ததுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா வண்டி வேறு லெவலில் இருக்குது. அது ஒன்று தான் சொல்லணும். வண்டி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ரெடி பண்ண மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ ஓட்டுறதுக்கே அந்த ஒரு திருப்தி கிடைக்குது கைஸ் இப்போ தான். யா ஸோ நியூட்ரு போட்டு வாட்டர் வாஷ் பண்ணக்கப்புறமேட்டு வண்டியை நான் ஒழுங்காகவே பார்க்கல. மெயினாக அந்த பாலிஷ் அடிக்க வேணான்ட்டேன், அதனால் அது அடிக்கலை. பாலிஷ் அடித்தாங்கன்னா கலர் போயிருங்கிறனால அது மோஸ்ட்லி அடிக்க மாட்டேன்ருவேன். ஸோ இதாங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடாக தெரியுது. ஸோ அது பார்க்கணும். அப்புறம் செயின்ஸ் பேக்கெட் பார்க்கணும். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் ஒரு ரைடு போயிட்டு வந்துட்டு தான் இதுக்கப்புறம் இன்னொரு சர்வீஸ் விட்டு எடுக்கணும் கைஸ். இப்போ தான் சர்வீஸ் விட்டு எடுத்தேன், சேரில் அடித்து திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அழுக்காயிடுச்சு. இதுக்கு தான் வாட்டர் வாஷே பண்ண வேணாங்கிறது. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது, அதனால் வாட்டர் வாஷ் பண்ணிடுறது. இதுக்கப்புறம் எனக்கு இது கம்ப்ளைண்ட் இருக்கும், ஆன் அண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அது கிட்டே மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா அது க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க, இப்போ பக்காவாக வேலை செய்யுது. இல்லைனா இது வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என் வண்டியோட ஃபஸ்ட் சர்வீஸோட வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப் டேக் கேர். பை பை.